வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் டேரபிள் பாண்டிங் இருக்கான இந்த ஷூட்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு செம்ம விக்ரஸாக போயிட்டு இருக்கேன். இந்த வருஷமே வர வேண்டிய சீரிஸ் ஆக்சுவலாக ஹாலிவுட் இல்லைனால அடுத்த வருஷம் புஷ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த ஷூட்டிங் ஒர்க்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லீக்ஸ் அண்ட் நிறைய பிளாட் அப்டேட்ஸ் பற்றிலாம் கிடைச்சிருக்கு. மிக முக்கியமாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த சீரிஸில் நம்ம ஜான் பர்த்தால் ஸ்பானிஷாக ரிட்டர்ன் ஆக போறாரு. இது 2-3 மாசத்துக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போதான் அவருடைய ஃபர்ஸ்ட் லுக் செட் பிக்ஸ் அதை பற்றினா கிடைச்சிருக்கு. நம்ம ஜான் பர்த்தால் பனிஷரும் டேர்டெவில் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒரு செட் பிக் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கேன். அதை இந்த வீடியோவில் என்னால் போடவே முடியாது. பிகாஸ் அது நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா காப்பிரைட் பண்ணி வச்சிருக்காங்க. டெட்பூல் பிக்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை காப்பிரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிக்சர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா காப்பிரைட் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் 35,000-40,000 கொடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆக்சுவலாக டிமாண்டுமே பண்ணுவாங்க. எனக்கு 2 முறை அந்த மாதிரி காப்பிரைட் ஸ்டேக் வந்திருக்கு. அந்த காரணத்தினால இப்போதைக்கு இந்த பிக்சர்ஸை என்னால் இந்த இடத்துல இந்த வீடியோவில் போட முடியாது. பட் இன்ஸ்டாகிராம் அண்ட் எம்சி ஷார்ட்ஸ்னு சொல்லப்படுற என்னுடைய இன்னொரு சேனலை பற்றி நான் அப்லோட் பண்ணுறேன். அதை மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் தாசை கீழே காம பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த சீரிஸோட பிளாட் என்ன மாதிரி இருக்க போது, பனிஷர் ஏன்டா ரிட்டர்ன் ஆனாருன்னு சொல்லி எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எக்கோ சீரிஸோட எண்ட்ல தான் ஆரம்பிக்கிறதா சொல்கிறாங்க. அந்த எக்கோ சீரிஸோட முடிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம கிங் பின் அடுத்த நியூயார்க் சிட்டி மேயராக வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கான ஒரு அடித்தளத்தை அங்கேயே போட்டிருப்பாங்க. அதோடைய கண்டினியூஷனாக இப்போதைக்கு டேரடெவில் பார்ன் அகைன்ல நம்ம நியூயார்க் சிட்டிக்குள்ள எப்படி இந்த பக்கம் நம்ம கிங் பின் அடுத்த மேயராக வந்தாரு, அவருடைய முக்கியமான பிளான் என்ன, மக்களோட ஓட்டுகளை அவர் எப்படி சம்பாதிச்சாரு, அதோடைய ஒரு கேம்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ்ல நடக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒரு 3 to 4 எபிசோட் ஜஸ்ட் நம்ம கிங் பினோட கேம்பெயின் மட்டுமே இருக்குமா. கேம்பெயின் சொல்லும்போது கண்டிப்பாக மக்களோட ஓட்டை வந்து சம்பாதிச்சாகணும், ஏதாவது நல்லது பண்ணி ஆகணும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவர் மாற்றி வைப்பாராம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் தான் ஆன்டி விஜிலான்டி டாஸ்க் ஃபோர்ஸ். அதாவது இப்போதைக்கு நியூயார்க் சிட்டிக்குள்ள விஜிலாண்டிஸை ஏகப்பட்ட பேர் சுற்றிட்டு இருக்காங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்பைடர்மேன் இப்போதைக்கு ரொம்ப கிரவுண்டடா விஜிலாண்டியாக தான் இருக்க போறாரு. டேர்டெவில், பனிஷர் எல்லாருமே விஜிலாண்டி தான். இவங்க எல்லாருமே நியூயார்க் சிட்டிக்கு நல்லது பண்றங்கிற பேர்ல மக்களோட அந்த வாழ்வியலை நாசமாக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்கள நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கிங் பின் அவருக்கான ஒரு டாஸ்க் ஃபோர்ஸை பத்தி நான் பில்ட் பண்ணுவாராம். ஸோ ஆல்ரெடி எக்கோ சீரிஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம கிங் பின்னை பார்த்து நிறைய அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸே பயப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுல சில கரப்டான போலீஸ் ஆஃபீஸர்ஸை தன்னுடைய அந்த டாஸ்க் ஃபோர்ஸ்ல ஒன்னா சேர்க்கறது மட்டும் இல்லாம பனிஷரோட அந்த காஸ்டியூமை போட்டுக்கிட்டே அவர் அந்த நிறைய குட்டி குட்டி விஜிலண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டே தள்ளிட்டு வராங்க. முக்கியமாக லீக்கான ஒரு செட் வீடியோவில் நம்ம ஒயிட் டைகரை ஆக்சுவலாக இந்த பக்கம் பனிஷர் ட்ரெஸ் போட்டிருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போட்டு தள்ளுற போது ஒரு ஷார்ட்டே அமைக்கப்பட்டிருக்கு. ஐ மீன் பனிஷர் ட்ரெஸ் போட்டு பனிஷனை இம்பர்சனேட் பண்ணி ஒயிட் டைகர்னு சொல்லப்படுற ஒரு விஜிலாண்டியை போட்டு தள்ளியிருப்பாங்க. ஒயிட் டைகரா காம்பி புக்கில் ஏகப்பட்ட வித்தியாசமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. பட் இந்த இடத்துல நம்ம பனிஷர் போட்டு தள்ளுறது ஒரு மேல் கேரக்டர் மாதிரி தான் தெரியுது. ஹெக்டர் ஆயலாவா இருக்க வாய்ப்புகள் அதிகம். அவர் தான் ஃபர்ஸ்ட் பனிஷர். அவருக்கு ஒரு பவர்ஃபுல் ட்ரிங்கெட் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ட்ரிங்கெட்னு சொன்னால் ஒரு செயின் மாதிரி. அந்த ட்ரிங்கெட் தான் இந்த பக்கம் நம்ம ஒயிட் டைகருக்கு சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸை கொடுக்கும். பட் ஜஸ்ட் அது எபிலிட்டிஸ் மட்டும் தான். அந்த ட்ரிங்கெட் அவர்கிட்ட இல்லாத அந்த சமயத்தில் அவர் சாதாரண மனுஷனாக தான் இருப்பார். அந்த கேப்பில் தான் ஒயிட் டைகரை போட்டு தள்ளியிருப்பாங்க நினைக்கிறேன். அண்ட் பனிஷரோட ட்ரெஸ் போட்டிருக்க அந்த சமயத்தில் இப்போ விஜிலாண்டியா எவ்வளோ கெட்டது பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. விஜிலாண்டிஸை அவன் நீங்கள் நல்லவன் நினைக்கிறீங்க, பட் அவங்க சட்டத்தை தான் கையில் எடுத்துக்கிறாங்க. அவங்கள ஹண்ட் பண்ணுறது தான் என்னுடைய முதல் குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்கான பிம்பத்தை பற்றி தான் கிங் பின் உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் பனிஷரை இந்த இடத்துல ஃப்ரேம் பண்ணியிருக்காரு, லிட்டரலாக ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த இடத்துல பனிஷரோட வேஷம் போட்டுக்கிட்டு வந்தது கோல் நார்த் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு போலீஸ் ஆஃபீஸரா. காமிக் புக்லயுமே கோல் நார்த்துங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு விஜிலாண்டிஸ்னாலே சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லி இந்த போலீஸ் ஆஃபீஸர் சட்டத்தை எல்லாத்தையுமே மீறி அவரே தனியாக விஜிலாண்டிஸ் ஹட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. பட் இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த கோல் நார்த்தை நம்ம கிங் பின் மேனிபுலேட் பண்ணி தன்னுடைய தேவைக்காக யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அவர் தான் மோஸ்ட் ஆஃப் இந்த கில்லிங்கை இந்த பனிஷரோட விஷயத்தில் பண்ணுவாராம். இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு ஒரிஜினல் பனிஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகி ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தையே எதிர்த்து அது முக்கியமாக நம்ம கிங் பின் உருவாக்கி வச்சிருக்க ஆன்டி விஜிலாண்டி டாஸ்க் ஃபோர்ஸ் இது எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி தான் இந்த மொத்த சீரிஸுமே அமைய போதுங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. கிங் பின்னோட அந்த பிரசன்ஸ் இந்த சீரிஸ்ல படு பயங்கரமா இருக்குமா. மேயருங்கிறத அவர் போடுற வேஷமாக தான் இருக்க போது. ஏன்னா அவர் ஒரு கிரிமினல் அண்டர் கிரவுண்ட் பாஸ். அவருடைய அண்டர் கிரவுண்ட் வேலைகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே மேயருங்கிற பவரை வச்சு அவர் செய்ய போறாரு. அண்ட் அந்த கிரிமினல் பேஸ் எல்லாத்தையுமே தடுக்கிறது விஜிலாண்டிஸ் தானே. அதனால ஃபர்ஸ்ட் இந்த விஜிலாண்டிஸை அழிக்கணும்னு சொல்லி விஜிலாண்டிஸ் ஹண்ட் பண்றதே மேயரோட முதற்கட்ட வேலையா அவர் வந்து பண்ண போறாரு போல. இது எல்லாத்தையுமே எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. அண்ட் டேர்டெவில் பார்ன் அகைன் டைரக்டாவே ஸ்பைடர்மேன் 4க்கு லீட் அமையுங்கிறத ஆல்ரெடி கெவின் ஃபைகி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரிச்சிருக்காங்க, சீசன் 1 அண்ட் சீசன் 2 சொல்லி மொத்தம் 18 எபிசோட். ஸோ சீசன் 2ல தான் பாசிபிள் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பைடர்மேனை டீஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஸ்டில் ரூமரா தான் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் சீசன்ல பனிஷர் ரிட்டர்ன் ஆக போறது 100% கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். இந்த சீரிஸ் R ரேட்டடா நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்க போதாம். அதுக்கேற்ற மாதிரி பனிஷரே நீங்க பாத்தீங்கன்னா முகம் முழுக்க ரத்த கரையோட ஒரு ஸ்கல் டிஷர்ட் போட்டு தான் நிக்கிறாரு. ஆப்வியஸா பனிஷர்னாலே ஸ்கல் டிஷர்ட் தான். பட் டிஸ்னி ஸ்கல் டிஷர்ட் போட்டது தாங்க பெரிய விஷயம். ஏன்னா அந்த ஸ்கல் லோகோக்கு பின்னாடி ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கு.
நிறைய கெட்டது பண்ற வகை இந்த மாதிரி அந்த ஸ்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய அந்த ஒரு லோகோவா கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலேயே மார்வல் காமிக்ஸ்ல ஆக்சுவலா இந்த பனிஷர் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரீடிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ரீடிசைனை தான் கொண்டு வருவாங்க நான் நினைச்சேன். பட் இல்ல, டிஸ்னி தக்காளி எந்த பார்ட்டி வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த ஸ்கல் லோகோவே இறக்கிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி லைக் விஎஃப்எக்ஸ்ல மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது பிரச்சனை வந்தா. பட் இப்போதைக்கு பிராக்டிகலா தான் நிறைய ஷூட் வந்து பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் நம்ம பனிஷர் அவருடைய ஒரிஜினல் ஸ்கல் லோகோலயே ஒரிஜினல் லுக்லேயே வராரு. வேற மாதிரி இருக்கும்போது செம பிளடியா செம ரத்தக்கரெல்லாம் பிடிச்சு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரிஜினல் பனிஷர்ல ஒர்க் பண்ண அதே டீம் அதே ஸ்டன்ட் கோஆர்டினேட்டர் சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இறக்கிருக்காங்க. அந்த ஒரிஜினல் டீமே இறக்கிருக்காங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி டேட்டாபிள் பார்ன் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. மொதலுக்கு ஒரு 3 to 4 எபிசோட் வந்து ஷூட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம மார்வல் என்னடா சீரிஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, கேவல டேஷா இருக்கு, இப்பவே மார்வலை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கேவலமான நீங்க சீரிஸ் எடுத்து ரிலீஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக யாருக்கும் பிடிக்காது, ஆக்ஷன் பேக்டா ரத்தம் தெரிக்கிற மாதிரி நெட்ஃபிளிக்ஸ்ல எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரி திரும்பிடுங்க, மொத்த கோட்டை அழிங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி எடுத்த ஒரு 3 எபிசோட் மொத்த ஃபுட்டேஜுமே அழிச்சிட்டு அந்த காசு போனா போதுங்கிற மாதிரி இப்போதைக்கு திரும்ப ஒரிஜினல் நெட்ஃபிளிக்ஸ் ஆக்டர்ஸ் ரைட்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸை பற்றினா உள்ள இறக்கி ஸ்டன் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாத்தையுமே நெட்ஃபிளிக்ஸ்ல எப்படி நீங்க பிரசன்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி ரத்தம் தெரிக்க பிரசன்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எடுத்த டேட்டாபிள் பார்ன் கேன்சல் பண்ணிட்டு திரும்ப ரீரைட் பண்ணி இந்த ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. குவாலிட்டியில் அதிக ஃபோக்கஸ் போட்டு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம டேட்டாபிள் பார்ன் திரும்ப எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். அதை பனிஷர் ரிட்டர்ன் ஆனது ரொம்ப ஹாப்பியானாச்சு. பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது எல்லாமே பிரசன்ட் டைம்ல நடக்குது. பிரசன்ட்ங்கிறத தாண்டி மொத்தம் 3 எபிசோட் கிட்ட ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் இருக்குங்கிறதையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஃபிளாஷ்பேக் இன் மீன்ஸ் நீங்க எக்கோ சீரிஸ்ல பார்த்துருப்பீங்களா, எக்கோ வர்சஸ் டேட்டாபிள். அது ஆக்சுவலா பிளிப் ஆன அந்த 5 வருஷம் கேப்ல நடந்த ஒரு ஃபைட் தான். ஸோ அந்த 5 வருஷத்தில் நம்ம டேட்டாபிள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஐ மீன் அந்த சமயத்தில் அவர் பிளிப் ஆகல, நம்ம கிங் பின்னுமே பிளிப் ஆகல. ஸோ 5 வருஷம் நம்ம டேட்டாபிள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இந்த சமயத்தில் அவர் சமாளித்த விஷயங்கள் என்ன மாதிரி அவரோட லைஃப் ஸ்டைலே மாற்றி அமைச்சிச்சுன்னு சொல்லி அதையுமே பார்த்தீங்கன்னா தனி ஒரு 3 to 4 எபிசோடாக எடுத்துட்டு இருக்காங்க. அந்த 4 எபிசோட்ஸில் தான் எனக்கு தெரிஞ்சு கேரன் அண்ட் ஃபாகி அண்ட் முக்கியமாக புல்சை இவங்கெல்லாம் ரிட்டர்ன் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். புல்சை வந்து பார்த்தீங்கன்னா காமிக் அக்யூரேட்டாக வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு மிலிட்ரி டாக்டிக்கல் சூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்திருக்காரு. ஸோ இதுக்கு கிங் பின்னுக்கும் சம்மந்தம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். காமிக்கில் ஒரு கட்டத்தில் இந்த பக்கம் புல்சை வந்து பார்த்தீங்கன்னா கேரன் பேஜை சுட்டு கொண்டுருவாரு. அதே மாதிரி இந்த சீரீஸ்லயுமே சில இடங்களில் பாசிபிளி கேரன் பேஜ் சாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஆக்ட்ரஸ் வெறும் 3 எபிசோட்ல தான் நடிச்சிருக்க மாதிரி இப்போதைக்கு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அந்த சமயத்தில் ஒன்று ஃபாகி நெல்சன் இல்லைன்னா கேரன் பேஜ் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க சத்தே ஆகணும். அண்ட் அவங்களை கில் பண்றது புல்சாயா இருக்கவும் சான்சஸ் இருக்கு. புல்சாயா அதுக்கு முன்னாடி நீங்க சீசன் 3ல பார்த்த அதே ஆக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. அந்த சீசன் 3லயுமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம புல்சாயா ஆக்சுவலா கிங் பின் தான் ஹையர் பண்ணி டேட்டாவில் ஏகப்பட்ட கெட்ட விஷயங்களை பண்ண சொல்லியிருப்பாரு. அதே கான்செப்டை அப்படியே நம்ம பனிஷருக்கு இந்த சீரிஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க போல. பிரசன்ட் டைம்ல வந்து சீசன் 3க்கு அப்புறம் தான் நடக்குது. ஸோ அந்த ஸ்டோரி எல்லாமே இங்கே இன்வால்வ் ஆகுமாங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா மார்வல் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக டேட்டாபிள் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. பட் ஜென்ரல் ஆடியன்ஸை கன்சிடர் பண்ணிங்கன்னா அவங்க அந்த டேட்டாபிள் பனிஷர் டிஃபெண்டர்ஸ்லாம் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. ஸோ அதே கதைகளை இந்த பக்கம் ஆக்சுவலாக டேட்டாபிள் பார்ன் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாதிரி அந்த கதைகளை திரும்ப சொல்றதும் தேவையில்லாத ஒரு அணி தான். இதை எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். பனிஷருக்கு ஆரிஜின் கண்டிப்பாக இருக்காதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. பட் டேட்டாபிளுக்கு என்ன மாதிரி ஆரிஜின் கொடுக்க போறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். சின்னதாக ஒரு ஆரிஜின் ஸ்டோரி இருக்கும் நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி அவர் போட்டிருக்க அந்த சூட்டுமே இந்த நெட்ஃபிளிக்ஸ் சூட்ல இருந்து கம்ப்ளீட்லி அப்கிரேட் சூட்டாக தான் இருக்கு. கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகமாகவே இருக்கு. ரொம்ப ரெட்டிஷாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கு. பட் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சீரிஸ்ல என்ன மாதிரி கலர் கரெக்ஷன் பண்ண போறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு இந்த டேட்டாபிள் பார்ன் அகைன் ரொம்பவே கிரவுண்டடா ரத்தம் தெரிக்க ஆர்ரேட்டடா நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல என்ன மாதிரி அந்த டேட்டாபிள் பார்த்தீங்களோ அதுக்கு ஈக்குவலாக ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறத பார்த்தாதாக தெரியும். கிடைச்சிருக்க அப்டேட் எல்லாமே நல்லா தான் இருக்கு. நல்லா ப்ராக்டிக்கலாகவே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டேட்டாபிள் அண்ட் பனிஷர் ஒன்னா பார்க்க செம்ம பயங்கரமா இருக்கு. சீரிஸ்ல சொதப்பிடாதீங்களா, நம்பிக்கை அதிகமாக வச்சிருக்கேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சீரிஸ் பத்தி? எத்தனை பேர் ஆக்சுவலாக டேட்டாபிள் பார்ன் அகைனுக்காக காத்துட்டு இருக்கீங்க சொல்லி மறக்காம கீழே காமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில பற்றி நினைந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்ட